சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயங்கர கூட்டம் வருங்க. கோயிலுக்கு போயிட்டு நேராக வந்ததால இங்கே பொட்டு வச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்னடா நெத்தியில கோலம் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அழகான ரோஸ், இது பார்க்கறதுக்கு நல்லா ரோஸ் மாதிரியே இருக்குங்க. இந்த ரோ பர்டிகுலராக இந்த ஃபுல் ரோ பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியனோட ரோ. இந்த தெருவில் பாருங்களேன், ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இதாங்க இவனுக்கு இது விளையாடணுமா, இது ஒரு பெரிய தொல்லை போடு. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரியாஸ்வி ஃப்ரம் கனடா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு சும்மா ஒரு சின்ன vlog தாங்க. பையனை கூட்டிட்டு பக்கத்துல ஒரு பார்க்குக்கு போயிட்டு இருக்கேனா, ஸோ அதான் போற வழியில எங்க ஏரியாவை சும்மா உங்களுக்கு சுத்தி காட்டலான்னு. ஸோ இதாங்க நம்ம ஏரியா. நாங்கள் வான்கவரில் ரிச்மண்ட்ற ஒரு ஏரியாவில் தாங்க இருக்கோம். ஸோ இங்கேருந்து வான்கவர் டவுன் டவுன் போகணுன்னா நமக்கு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க. பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குங்க. மோஸ்ட்லி இந்த டவுன் டவுனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலு, அப்புறம் நிறைய ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இங்கே இந்த மாதிரி அவுட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்கும். ஸோ இங்கேயே வந்து நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. வீட்டு வாசல்லையே பாருங்க எவ்வளோ டேஃபடல் ஃப்ளவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. எங்கள் லேண்ட்லார்ட் இந்த கார்டனிங்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. 2 பேருமே, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கார்டனிங் பண்ணுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட்ல எந்த வீட்லயுமே இந்த அளவுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லா மந்த்துமே எல்லா சீசனுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் இருக்குங்க. எவ்ரி மந்த் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இந்த கார்டனிங் மாத்திட்டே இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு மாசமும் அந்த மந்த்ல என்ன ஃப்ளவர் வரும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. இவ்வளவுக்கும் எங்க லேண்ட்லார்ட் இந்த வீட்லயே இல்லைங்க, அவர் பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்காரு. இருந்தாலும் டெய்லியும் வந்து இங்க கார்டனிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு போவாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா பண்ணுவாருங்க. இந்த மாதிரி அழகா அங்கங்க வந்து நிறைய கார்டனிங்லாம் பண்ணியிருப்பாங்க. இங்க அப்புறம் வந்து 2 சைடுமே நிறைய பண்ணியிருப்பாங்க. செமையா இருக்குல்லடா. இது வேற டியூலிப்ஸ், ரெட் கலர் டியூலிப் வந்திருக்கு பாருடா. இதான் டியூலிப் குட்டி குட்டியா வந்திருக்கு. இன்னும் அதெல்லாம் ப்ளூம் ஆகல. இது டேஃபடில்ஸ். இங்க பாரு, இந்த இது அழகா இருக்குல்ல. நாங்கள் செரி பிளாசம்லாம் பார்க்கணுன்னா வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாங்க. வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். செரி பிளாசம் பார்க்கணுன்னா வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டாங்க, வீட்டுக்கு பக்கத்துல இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. கீழெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த செரி பிளாசம் வந்து ஒரு 2 அங்கே பாருங்க லைட்டாக கொட்டிட்டு இருக்கு. அமேசிங்காக இருக்குங்க இங்கே செரி பிளாசம்ஸ். உட்காந்து நல்லா சில் பண்ணலாம். வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய செரி பிளாசம்ஸ் ட்ரீஸ் இருக்குங்க. ஃபுல்லாக இங்கே பார்த்தாலும் செரி பிளாசம்ஸ் தான். ஃபுல்லாக கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கிட்ட தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொட்டிடும். ஸோ இப்போ இந்த ஊரே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செரி பிளாசம் ட்ரீ தாங்க எங்கே பார்த்தாலும். கனடால சும்மா இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணோம்னா மெயின் ரோடா இருந்தா நம்ம சிக்னலுக்காகலாம் வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்லாம் கிராஸ் பண்றீங்கன்னா நம்ம சும்மா போய் நின்னாலே போதுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கார்ஸுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம கிராஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் தாங்க போவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே பாருடா, ஆப்பிள் ட்ரீ மொத்தமாக கட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே பாரு, இவ்வளோ பெரிய ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சுங்க. ஓப்பா, ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்கடா. அவ்வளோ செம்ம ஹைட்ல இந்த ட்ரீ. ஸோ நாங்கள் இருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவை தாங்க இருக்கும். அதாவது பெரிய பெரிய ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட் அது மாதிரிலாம் இருக்காது. அப்படியே அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்தாலும் ரொம்ப லோரேஸ் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப காமான கம்யூனிட்டிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டிட்டாச் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் இந்த டியூப்ளெக்ஸ் வீடுன்னு சொல்லுவோம்ல, அதாவது வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டெல்லாம் வச்சு மாடி எல்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வீடு தாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டல் ஹவுஸும் விட்டுருப்பாங்க. அது மோகலா ஃப்ளவர்ஸ் இல்லை, மேக்னோலியா. இதாங்க இந்த மேக்னோலியா ஃப்ளவர்ஸ். செரி பிளாசம்க்கு அப்புறம் இந்த பூ தாங்க இங்க ஃபேமஸ். இது இலையா பூவான்ற அளவுக்கு மரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பூ தாங்க இருக்கும். அதாவது இந்த குட்டி குட்டி தாமரை பூலாம் பாத்தீங்கன்னா மரத்துல எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி ஒவ்வொன்றும் அவ்வளவு பெருசா இருக்குங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பூவெல்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடுற பூ தானாங்க. நிறைய பேர் வந்து இதுல நிறைய ரெசிபிஸ் எல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. ரோஸ் மாதிரி இருக்குல்ல, அழகான ரோஸ். இது பார்க்கறதுக்கு நல்லா ரோஸ் மாதிரியே இருக்குங்க. ஆனா ஸ்மெல் இருக்காது. ஃபுல்லாவே ரோஸ் மாதிரி இருக்கு. அழகாக இவ்வளோ கொத்த கொத்தா எவ்வளோ இருக்கு பாரு. இதே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே தலையில வச்சுட்டு போயிருப்போம். இங்கே பாரு எவ்வளோ இருக்கு. பார்க்க ரோஸ் மாதிரி இருக்குல்ல, ஆனா இது ரோஸ் இல்லைங்க. இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு. இந்த கலர் காம்பினேஷனே செம்மையா இருக்குல்லங்க. இவ்வளோ அழகா இருக்குல்லடா.
இன்னும் பாருங்க அந்த மலை மேல இன்னும் ஸ்னோ இருந்துதாங்க இருக்கு. ஸோ இந்த வான்கூவர்ல பாத்தீங்கன்னா சுத்தி எங்க பார்த்தாலும் ஃபுல்லா மலை தாங்க. நீங்க எந்த ஏரியால எந்த இடத்துல இருந்து பார்த்தாலுமே அங்க ஒரு மவுண்டைன் பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கிற இந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வீட்லயுமே மாடியே இருக்காதுங்க. அதாவது எத்தனை ஃப்ளோர் கட்டினாலும் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் அது வந்து அந்த கூரையே இருக்கும். ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வின்டர் டைம்லயும் சரி இந்த மழை காலத்துலயும் சரி தண்ணி வந்து மேலே தேங்கக்கூடாது, ஸ்னோலாம் தேங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல கட்டியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தங்காது, அப்படியே ஸ்லைட் பண்ணி கீழே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் கனடாவில் அதிகமாக குளிரடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே உட்ல தாங்க இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு உள்ள கொஞ்சம் வார்மாக இருக்கும். இதே நம்ம வந்து செங்கல் மண் இந்த மாதிரிலாம் வச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. ஸோ அதனால வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே வந்து உட்ல தான் இருக்கும். இந்த பார்க்கில் எவ்வளோ செரி பிளாசம் ட்ரீஸ் இருக்கு. ஆஹா, செம்மையா இருக்குல்ல. இந்த தெருவில் பாருங்களேன், ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த டைமில் இல்லைங்க, எந்த டைமில் வந்தாலுமே மார்னிங் ஈவினிங்கு இல்லை பீக் ஹவர்ஸில் இல்லை ஸ்கூல் போகிற டைம், காலேஜ் போகிற டைம், இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற டைம், எந்த டைம் வந்தாலும் ஒரு ஈக்காக கூட பார்க்க முடியாதுங்க. மோஸ்ட்லி கனடானா இப்படி தான். கனடாவில் நிறைய யூரோப் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி வெளிநாடு அப்ராட் கண்ட்ரீஸே இப்படி தான். ஸோ யாருமே யாருக்கிட்டையுமே அந்தளவுக்குலாம் பேசிக்க மாட்டாங்க. அப்படி பக்கத்து வீட்டில் பேசணும் அப்படின்னாலும் அப்பாயின்மெண்ட் மாதிரி வச்சுப்பாங்க. அதாவது வரலாமா அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த டைம் வரலாமா அந்த டைம் வரலாமா அப்படி கேட்டு தான் வருவாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து காரில் போகிறாங்க இல்லைனா அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து வாசலில் வந்து ஏறி போவாங்க. அப்படி 1-2 ஆளுங்க பார்த்தா தான் உண்டு. இந்த ட்ரீல மேக்னோலியஸ் நிறைய இருந்துச்சுடா. லாஸ்ட் வீக்கு ஃபுல்லாக கொட்டிருச்சு பாரு. இந்த மேக்னோலியஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ட்ரீல பர்டிகுலராக பெருசாக இருக்குங்க. ஃப்ளார்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொன்றும் பயங்கர பெருசு. அதாவது இந்த தாமரை பூவை விட பெருசுங்க இது, அவ்வளோ இருக்கும். ஃபுல்லாகவே கொட்டிருச்சு. அதாங்க 1 வீக் 2 வீக் தான், அதுக்கப்புறம் கொட்டிடும். சில மொட்டுங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் வரதுக்காக இப்பயே வந்து மொட்டாக இருக்கு பாருங்க. சில மொட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் லீஃப்லாம் வரும். என்னதான் இங்க ரோடெல்லாம் இந்த மாதிரி பெருசா இருந்தாலும் நம்ம பாத்வேல தாங்க நடந்து போனோம். ஏன்னா இங்க கார் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்டா வருவாங்க. அதுவும் இல்லாம இங்க ரூல்ஸ் தாங்க. நம்ம ரோட்ல எல்லாம் நடக்க கூடாது, எல்லாமே பாத்தீங்கன்னா பாத்வேல தான் நடந்து போனோம். ஹரீஷ் வா ஃபாஸ்டா. சம்மருக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரூஃப் கிளீன் பண்றது, வீடு கிளீன் பண்றது. இங்கே மோஸ்ட்லி எந்த கேட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து நிறைய இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இங்கே கேட்லாம் மோஸ்ட்லி இவ்வளோ தாங்க இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது வந்து இந்த டாக்ஸு பெட்ஸ்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக. ஆனால் உள்ளக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு கூட இருக்காது பாருங்கள். மெயின் ரோட்டில் இருக்கிறது தான் அட்லீஸ்ட் இந்த இதாவது இருக்கும், உள்ளெல்லாம் இந்த இது கூட இருக்காது. இங்கே இந்த கம்யூனிட்டியில் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இதில் போட்டிருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்க தான் ப்ரெஸ் பண்ணுறா. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்த சலூன் கடை, இந்த மளிகை சாமான் கடை வாங்குறது, அது இது பண்ணுறது எல்லாமே. கேர்ஃபுல். ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கேம்பி பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே பார்க்குக்கு வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஃபாலு அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா சீசன்லையுமே வீக்கெண்டில் ஈவினிங்கில் எல்லாருமே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஸோ இங்கே கூட பாருங்கள் செரி ப்ளாசம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையுமே வேன்கூவரில் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய செரி பிளாசம்ஸ் இருக்குங்க. பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ராப்பரான ஒரு பெரிய பார்க்குங்க. அதாவது எங்க கம்யூனிட்டியில இது ஒரு பெரிய பார்க்கு. எல்லா கம்யூனிட்டிலுமே இந்த மாதிரி ஒரு பார்க் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா பிளே ஏரியாஸ் இருக்கா, அங்கே இந்த சம்மர் டைம்ல வந்து நிறைய இந்த தண்ணியில விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான செட்டப்லாம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஸ் பண்ணுவாங்க, பர்த்டே பார்ட்டி, அப்புறம் இந்த ஏதாவது கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு இந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க. சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயங்கர கூட்டம் வருங்க. ஸோ அப்படிதான் அவெல்லாம் வந்தால் காலே காணாமல் போயிடுவான். பெரிய ஆக்சுவலாக இது ஒரு பார்க் கிடையாதுங்க, அங்கே பின்னாடி நிறைய பார்க் இருக்கு. அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க் இருக்கு. ஸோ நிறைய பார்க்ஸ் இருக்கும் இங்கே. நீ எங்கே போ. ஸோ இதாங்க இவனுக்கு இது விளையாடணுமா, இது ஒரு பெரிய தொல்லை. போடு
லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணுறடா நீ ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் ஹேண்டு, நீ ஃபோர்ஸாக போடுற, எனக்கு வரமாட்டேங்குது லெஃப்டில் போடவா. ஆக்சுவலாக இவன் பாருங்க ரொம்ப தெளிவு. இது கேம் என்னன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன், அதனால என்ன பண்ணுறான், கேம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் வராது, அவன் லெஃப்ட் ஹேண்டட், ஸோ அதனால் நல்லா ஃபோர்ஸாக போடுறான். அவனுக்கு ஏற்ற மாதிரி கேம் செட் பண்ணிப்பான். சரி, ஆனால் நீ லெஃப்ட் ஹேண்டில் ஃபோர்ஸாக போடுற, எனக்கு வரலையே. இங்கே இருக்கிற பார்க்கோட அந்த இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்னா இப்போ நம்ம ஊரில் சின்னதாக இருக்கும், ஏன்னா அங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு அங்கே இருக்கிற இட வசதிக்கு அந்தளவு தான். பட் இங்கே இருக்கிற அந்த இட வசதிக்கு பார்த்தீங்கன்னா பார்க் ஒன்று ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இந்த பார்க்கே பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட மட்டும் இல்லைங்க, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பார்க் சேர்ந்து ஒரு பெரிய பார்க்குங்க. கனடாவில் எல்லா ஏரியாவுக்கும் எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பார்க் இருக்குங்க. இந்த பார்க்கில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய ப்ளே ஏரியாஸ் இருக்கும். ஒவ்வொரு பார்க்குலையும் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுற மாதிரி, இந்த சம்மரில் விளையாடுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் செட்டப் இருக்கும். பையன் எங்கேயுமே பாத்தீங்கன்னா வந்த இடத்துல ஃப்ரெண்ட் எல்லாம் பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களா இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாதிரி அதே ஸ்லைடு, ஊஞ்சல், அதே மாதிரியான பிளே ஏரியாஸ் தாங்க இருக்கும். ஒரு ஈவினிங் போல கிளம்பி வீட்டு பக்கத்துல இருக்கிற ரியல் கெனடியன் சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருந்தோம். ஆக்சுவலா வந்து நம்ம ஊர்ல எப்படி இந்த சரவணா ஸ்டோரோ அதே மாதிரி தாங்க, ஒரே கடையில நம்ம எல்லா பொருளுமே இங்க வாங்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இங்க ஒரு 2-3 இருக்குங்க. வால்மார்ட், ரியல் கெனடியன், அப்புறம் இந்த காஸ்கோ. இந்த காஸ்கோல பாத்தீங்கன்னா ஹோல்சேலா இருக்கும்ல. ஸோ இந்த ரியல் கெனடியன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கடை தான். ஸோ இங்கே இந்த மாதிரி நமக்கு ட்ராலிலாம் வேணும்னா இந்த மாதிரி $1 காயின் இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டு இந்த லாக்கை ரிமூவ் பண்ணி நம்ம ட்ராலி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இங்கே எதுக்கு வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ராலி எடுத்துட்டு போய் அங்கங்கே போட்டு போயிருவாங்க இல்லையா. சில பேர்லாம் போகிற வழியிலே எங்கேயாவது விட்டு போயிருவாங்க. சில பேர் கார் பார்க்கிங்லாம் விட்டுருவாங்க இல்லையா. ஸோ வந்து இந்த மாதிரி திருப்பி நம்ம லாக் பண்ணோம்னா அந்த $1 திருப்பி வந்துருங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டுக்காக அட்லீஸ்ட் அந்த $1 நமக்கு திருப்பி வேணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்து லாக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கான்செப்ட்லாம் வச்சிருக்காங்க. வாவ், அமேசிங்கா இருக்குல்ல. நமக்கு இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. இதான் நமக்கு இருக்கு. அழகான டூலிப்ஸ்ல ஸ்ப்ரிங்ல இருந்து சம்மர் முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா கடைகள்லயுமே இந்த மாதிரி நிறைய செடிங்க எல்லாம் பாக்கலாங்க. இந்த பூச்செடிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பிரெட்ல இவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு எனக்கு கனடா வந்தப்பதாங்க தெரியும். நமக்கு தெரிஞ்சதுல இந்த மில்க் பிரெட், வீட் பிரெட் தானே. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டில ஏகப்பட்ட சைஸ்ல இருக்குங்க. ஏன்னா இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர்னு எல்லாத்துக்குமே இந்த பிரெட்னு இல்லாம இவங்க சாப்பாடே கிடையாதுங்க. பிரெட் தாங்க மெயின். அவங்க என்ன சாப்பிட்டாலுமே அதோட அவங்க பிரெட் ஆட் பண்ணிப்பாங்க. சோ இன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா 8 o'clock குள்ள இந்த பேக்கரி செக்ஷன் போனோம்னா நமக்கு ஒரு ஃப்ரீ குக்கீஸ் தருவாங்களாங்க. Free cookies for kids. Children of any age can get a free cookie at the bakery counter. Just ask for one. So thank you. பிடிச்சிருக்கா? இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பேக்கரி செக்ஷன் தாங்க. அழகழகா கியூட்டா டோனட்டு, கப் கேக்ஸ்னு நிறைய இருக்கும். இவருங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $4 தான். இவங்க நம்ம ஊர் பஃப் மாதிரியே இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும், உள்ள ஸ்டஃபிங். ஃப்ரீ குக்கீஸ் இதாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து சாம்பிள் மாதிரி அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே வாங்கிப்போம்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தான். இதெல்லாம் வந்து $6, $7. ரொம்ப இங்கே வந்து பேக்கரிஸ் தாங்க இவங்களுக்கு. அழகழகா இருக்கும். இங்கே கேக்கெல்லாம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து கேக்கே வாங்குவோம். இங்கே தான் கேக்ஸே இருக்கும். நமக்கு தனியாக இங்கே வந்து கேக் ஷாப்பு அந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்க இல்லையா. அதாவது அந்த பேக்கரிஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் தான் பேக்கரின்னு ஒரு செக்ஷன் இருக்குமா. இங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறது கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம், இல்லை இங்கே இந்த மாதிரி இருக்கும் அதுவும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரீ ஆர்டர் பண்ணால் கூட அவங்க அந்த மாதிரி கேக்ஸும் நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நம்ம என்ன டேட் வேணும், என்ன டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க ரெடி பண்ணிவிட்டு நமக்கு ஜஸ்ட் கால் பண்ணுவாங்க, நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட இங்கே நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இங்கே $18, $29 இந்த மாதிரி. இந்த செக்ஷன் பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த செக்ஷன் தான் வந்து நம்ம இந்த சமோசா சாப்பிட்ணும் இல்லைனா இதெல்லாம் சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம மாதிரி ஃப்ரோசன் கிடைக்கும், அதை வாங்கிட்டு நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஊர் ஐட்டம்ஸ் இங்கே பாருங்க, வடை, மசால் வடை, போண்டா, சமோசா, லட்டூஸ். இந்த லட்டூஸ்லாம் இருக்குல்ல,
இந்த மாதிரி நமக்கு ஃப்ரோசன்ல நிறைய கிடைக்குங்க நம்ம ஐட்டம்ஸ்லாம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் அதிகமாக எடுக்கிறது வந்து இங்கே வந்து ஒரு மாங்காய் எடுப்பேன். கரெக்ட், இந்த இருக்கு பாருங்க. எனக்கு வந்து இந்த மாங்காய் மட்டும் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்காதுங்க. இது வந்து வாங்கிட்டோன்னா நம்ம இந்த சாம்பார் அதெல்லாம் வந்து அந்த ஸ்மெல்க்காக ஜஸ்ட் இந்த ஷேப்பில் வந்து 2 போட்டோன்னா அந்த ஸ்மெல் நல்லா. வெண்டைக்காய், கோவக்காய், பட்டாணி இதெல்லாமே ஃப்ரோசனில் கிடைக்கும். இது ஃப்ரோசனில் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் நல்லா சாப்பிடலாம் இங்கே. ஆக்சுவலாக வந்து என்ன வேணும்? மேங்கோ, ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி. ஸ்கூலுக்கு இதை வந்து கொடுத்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து மில்க் செக்ஷன். மில்க்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம், எக்ஸ்பைரி டேட்டு அதெல்லாமே போட்டு. ஸோ இதை மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம். ப்ரௌன் எக்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய எக் டைப் இருக்கும். கண்ட்ரி கோல்டன் எக்ஸ், இந்த ஃப்ரீ ரேஞ்ச் எக் இருக்கு இல்லையா, இது வந்து கோழி ஓடும்போது போடுற முட்டையாங்க. காடை முட்டை அதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு முட்டை ட்ரேயும் வந்து இந்த மாதிரி 12 இருக்கும். இது வந்து பட்டர். இங்கே வந்து இந்த மாதிரி பட்டர்ஸ் இருக்கும். இதை தான் நாங்கள் வந்து நெய்யாகவே காய்ச்சிப்போம். இந்த மாதிரி பட்டர்ஸ் வாங்கிக்கலாம். இங்கே வந்து எல்லாத்துக்குமே நம்ம இந்த ப்ரெட்டு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே வந்து பட்டர் தாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய சீஸு, பட்டரு அந்த செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இருக்கும். சீஸ்லேயே ஒரு 100 வெரைட்டி இருக்குங்க. மீடியம், ஓல்டு செடாரு, அப்புறம் நீங்கள் பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இதுக்கு போடுறது, பீஸாக்கு போடுறது, பர்கருக்கு போடுறது. கோயிலுக்கு போயிட்டு நேராக வந்ததால் இந்த பொட்டு வச்சுருந்தாங்க. இதை பார்த்துட்டு என்னடா நெத்தியில் கோலம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது தான் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வர முடியுது. இவனடா நெத்தியில் கோலம் போடும்போது எடுப்பாங்களா, போய் கேட்ச் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவகாடோஸா, ஃப்ரீ ரேஞ்ச் எக் இருக்குல்ல, இந்த எக்லாம் பார்த்தீங்கன்னா கோழி வந்து ஓடும்போது முட்டை போடும்ல, அந்த மாதிரி இருக்கு. பண்ணைக்குள்ள வைக்காம ஓட விட்டுட்டு ஃப்ரீயாக ஓட விடுவாங்க. அதுலேருந்து வர எக்கு. இந்த ஃப்ரோசனில் ஆஃப் குக்டு மீட்டு, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து இவங்க பஞ்சாக வாங்கிட்டு போயிட்டு இந்த பார்ட்டிஸ் அது இது வீட்டில் சும்மா அப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. நக்கட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. பயங்கரமான ஆப்ஷன்ஸ். இந்த பேட்டிஸ்லாம் இருக்குது பாருங்களேன், பர்கருக்குள்ளே இருக்கிற பேட்டிஸு, பீஸா. ஆனால் என்னென்னா ஹெல்த்துக்கு நல்லதும் சரி, நல்லது இல்லைன்னு சரி. இப்போ எது சாப்பிட்டா நல்லது, எது சாப்பிட்டது நல்லது இல்லைன்னே தெரியல. சரி, பீஸாஸ்லாம் வாங்கலாம், இல்லை நிறைய காம்போஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் பீஸாஸ் வாங்குவாங்க சில பேர். இது ஃப்ரோசன்கிறதெல்லாம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியா? எடுக்கக்கூடாது, வச்சிரு. அது வீட்லேயே நானே ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சாப்பிடு. இருக்கு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது ராஸ்பெரிஸ் ஜாம் பண்ணி. நீ சாப்பிட்டியா? இன்னொன்று பண்ணுறேன். பாருங்க, இங்கே வந்து இந்த மாதிரி சிக்கன் இருக்குல்லங்க, அது வந்து நமக்கு ஒரு ஹோல் சிக்கன், ஒரு ஃபுல் சிக்கன் இந்த மாதிரி பாயில் பண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப ஹாட்டான பிளேஸ். அடுப்புக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஹீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் இது ஒன்று அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று $10 இந்த மாதிரி ஒரு சிக்கன், ஹோல் சிக்கன். இது ஃபுல்லாக குக்டு தான். நம்ம ஜஸ்ட் வேணால் ரீஹீட் பண்ணிக்கலாம். நல்ல கான்செப்ட் தாங்க. அதாவது இங்கேயே வாங்கினா நம்ம இந்த சரவணா ஸ்டோர்லாம் போனால் பக்கத்தில் சில ஷாப்லாம் இருக்கும், நம்ம அப்படியே சாப்பிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இது. இங்கே சாப்பிட்டு போக மாட்டோம், ஜஸ்ட் போகும்போது இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு ஹீட் பண்ணி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ்ஸ்லாம் வந்து நல்லா சோக் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய வந்து இந்த ஊறுக்காய் மாதிரி. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் டப்பாவில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே பே பண்ணிக்கலாம். வெயிட் போட்டு பே பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த லாங் டிரைவு அப்புறம் வீட்டில் இல்லைனா பார்ட்டிஸ்லாம் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து இந்த மாதிரி நம்ம பல்காக வாங்கிட்டு போகலாங்க. ஸோ இது வந்து ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்கும். $15 இந்த மாதிரி பன்ஸ் இருக்கும். உள்ள பார்ட்டி பண்ணுறவங்களுக்கு மெயினாக, இல்லைனா இது ட்ரிப் போகிறவங்களுக்கு இதை வாங்கிட்டு ஜஸ்ட் ஹீட் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டேக்கோஸ். இதுலேயே பாருங்கள், இது வந்து என்னென்னா ப்ரான்ஸ். இதெல்லாமே $15 தான். இவ்வளோ ப்ரான்ஸ் இருக்குது பாருங்களேன். சாலடு, அப்புறம் இந்த டேக்கோட ப்ரெட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $15. இது ஒரு பேக் வாங்கிட்டு ஹீட் பண்ணி போகிற வழியில் சாப்பிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா சீஸ் பாஸ்தா. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $8 தான். இப்போ பாருங்க, ஒரு ஷவர்மா மாதிரி ஒரு ரோலு அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஹீட் பண்ணணும். எல்லாமே ஆஃப் குக்டாக இருக்கும், நம்ம ஒரு ரீஹீட் பண்ணிக்கணும். மில்க்லேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்களேன். கோகோனட் மில்க்கு, ஆல்மண்ட் மில்க்கு, அப்புறம் வந்து ரைஸ் மில்க்கு, ஓட் மில்க்கு, ஆல்மண்ட் மில்க்கு, அதுலேயே வந்து பீனட் மில்க்கு, இது என்னது கேஷ்யூ மில்க்கு, இந்த மாதிரிலாம் இருக்குது.
வால்நட் மில்க், எவ்வளோ மில்க் வெரைட்டிஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த வீகன் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நினைக்கிறேன். பாருங்க இளநீர்லாம் வந்து $5. நமக்கு என்ன ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் இருக்குமா, வந்து 300 ரூபாய். அப்பப்போ இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்குங்க. ஆல்வேஸ் லோ ப்ரைஸ்ன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. அதாவது இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் எது எடுத்தாலும் $5. ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒரு வாட்டர்மெலன் வந்து $10, அதாவது 600 ருபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ். பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃப்ரூட்டில் இங்கே மோஸ்ட்லி கிடைக்காது இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி ரொம்ப ரேராக கிடைக்கும். இதெல்லாமே மோஸ்ட்லி இந்த பார்ட்டி பேக்குங்க. இதெல்லாமே $20 1200 ருபீஸ் இந்த ஒரு பாக்ஸ். ஜஸ்ட் இப்படி நம்ம பிளேட் பண்ணிக்கலாம், ஹீட் பண்ணிக்கலாம். க்யூட்டாக இருக்குல்ல இந்த மாதிரி சாலட்ஸ் கியூ. அப்புறம் இது ஒரு சாலட். பார்த்தீங்கன்னா மேலே போர்ட்லலாம் வந்து இங்கே பாருங்க போட்டிருக்காங்களா, கனடா மீட்டு அந்த மாதிரி செக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ரோல் என்னென்ன இருக்குது, மீட் இருக்குது, இந்த ரோலில் வந்து மசாலாஸ் இருக்குது, ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மேலேயே அழகாக எழுதியிருப்பாங்க. சாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு பாஸ்தா செக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் பாஸ்தா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த தால், ரைஸு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, பச்சைப்பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஃபுல்லாக சவுத் ஏஷியன். இந்த பக்கம் வந்து கரீபியன் போட்டிருக்கா, சவுத் ஏஷியன் ரைஸ் ஐட்டம்ஸு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ரோ பர்டிகுலராக இந்த ஃபுல் ரோ பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியனோட ரோ. ஸோ நம்ம வந்து ஏஷியன், அதான் சைனீஸு, இந்தியன்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மசாலா, டால்ஸ் அதெல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்கள் சோம்பு, சீரகம். சீவீட் இது என்ன பண்ணுவாங்க, இந்த சூஷில வச்சு சாப்பிடுவாங்க அதானே? நீ ஸ்கூல்ல இருக்கிறதால எல்லாத்தையும் பாக்குற. வெறுமனே சாப்பிடுவாங்களா? அது என்ன தெரியுமா, கடல்ல இருந்து வர ஒரு பாசி பருப்பு மாதிரி இல்ல, சாப்பிடுவாங்களா? சரி, உனக்கு வேணுமா? உனக்கு வேணும். எவ்வளவு பெரிய இடம் பாருங்களேன். இது ரோ ஃபுல்லாக டாகுக்கு, இந்த ரோ ஃபுல்லாக கேட்டுக்கு, அதோட டாய்ஸு, அதோட பெட்டு. இங்கே பாருங்க நாய்க்குட்டிக்கு பெட்டோட பெட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே பெட் டாய்ஸ்டா, பெட்டோட டாய்ஸ் ஃபுல்லாக அந்த பெட்டோட ஃபுட்டு. இங்கே பாருங்க முயலுக்கு கூட இருக்குது.